பேரன்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய நிரந்தர முதல்வர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இங்கு மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பள்ளி மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு முதல் 2 மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு உரிய ஊக்கத்தொகையும் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான உபகரணங்கள், அவர்களுக்கான பாதுகாப்பு கருவியும், அதற்கு அடுத்தபடியாக பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கும் விழாவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த ஆட்சியே இனி நிரந்தர ஆட்சியாக தமிழகத்தில் தொடரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் அதிகாரிகளிடமிருந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஊழல் இல்லாத ஆட்சியை மக்கள் தலைவர் நம்முடைய தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். இனி எப்பொழுதும் தொடரும் என்று மக்கள் சேவையில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நல்லா பண்றாங்க, எல்லாருக்கும் எல்லாமே செய்யறாங்க. மூட்டு வலிக்கு பார்த்தேன், இடுப்பு வலிக்கு பார்த்தேன், இஎன்டி பார்த்தேன், ஜெனரலும் பார்த்துட்டப்பா. நல்லா தான் பார்க்குறாங்க. பொறுமையாகவும் நமக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி டேப்லெட் எடுக்கணும், இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க, அதுவும் சொல்கிறாங்க நமக்கு சேர்த்து. கண்டிப்பா ஆகும், கண்டிப்பா 500 ரூபாய் எடுத்துட்டு கூட ஒரு நாள் கூட வராது, 1000 ரூபாய் தான் கேட்பாங்க. ஆனா இது வந்து எல்லாத்துக்கும் தனித்தனியா பார்த்து அதுக்கேற்ற போலவும் நமக்கு மெடிசன் தராங்க. எல்லாமே ஃப்ரீயா தான் பண்றாங்க. விஜய் சார் பிறந்த நாள் தான் சொல்லி பண்றாங்க. அதான் தெரியும் எனக்கு. நல்லாதான் இருக்குது. எவ்வளவோ மாறி இருக்குது இல்ல, இப்போ வந்து வெறுத்து போய் தானே இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால இப்ப நல்லாதான் இருக்குது, இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களும் ஹாப்பியா தான் இருக்காங்க. கண்டிப்பா விஜய் சாருக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எங்க குடும்ப சார்பாக நான் விஜயோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அண்ணா அவர் பிறந்த நாள் முன்னிட்டு கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற விஜயகுமார் எம்எல்ஏ அவரும் ஆதரப்பாக்கம் மேற்கு ஒன்றிய அசோக் அண்ணா அவர்களுக்கும் சிறப்பாக இந்த விழாவை வந்து கலந்து கொண்டு சிறப்பாக எல்லாரும் நிர்வாகியும் கும்மிடிப்பூண்டி ஒன்றிய நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரும் கலந்து சிறப்பாக நல்லா செஞ்சு முடித்த வேண்டும். காவலன் கையில் எங்க விசில் சேரும், திருடங்க கையில் அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. நம் செல்வங்கள் அவர்களை வெற்றிக்காக நோட்டு புத்தகம் வாங்கி கொண்டிருக்கிறார். நம் மாண்புமிகு பென்சில் புக்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கிறார். சின்ன ஒரு பரதநாட்டியம் ready.
நான் எப்பவுமே வருஷம் எங்கே யார் டொனேட் கேட்டாலும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இப்போ முதல் முறையாக அண்ணன் ஜோசப் விஜய் நம்ம முதலமைச்சர் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பினை நான் சிறப்பாக நடத்தி கொடுத்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பிளட் கொடுத்தது. நம் தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் முன்னிட்டு இந்த மாபெரும் இரத்த தான முகாம், மாபெரும் மருத்துவ முகாம் நம் மருத்துவ அணி மேற்கு ஒன்றியம் சார்பாக நான் இந்த ஏற்பாடு செய்தோம். இந்த தமிழகத்தில் நல்லாட்சி புரிந்திட நம் தளபதி அவர்கள் இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்க எங்கள் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் புஸ்ஸி அண்ணன் அவர்களின் ஆலோசனையின்படி எல்லா மாவட்டங்களும் இது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பு மருத்துவ முகாமில் தன்னாளர்கள் இரத்த தானம் வழங்கியுள்ளார்கள். இந்த பகுதி மக்கள், கிராம மக்கள் அனைவரும் இந்த மருத்துவ சேவையை முழுமையாக அடைந்துள்ளது. இது போல நலத்திட்ட உதவிகள் தொடர்ச்சியாக நடைபெறும். இந்த மருத்துவனின் சார்பாக மேற்கு ஒன்றியம் மணி, மேற்கு ஒன்றிய செயலாளர் மற்றும் மேற்கு ஒன்றிய செயலாளர் அசோகன் மற்றும் மாவட்ட மருத்துவ அணி அமைப்பாளர் முனிரத்தினம் மற்றும் ராமராஜ், ஒன்றிய நிர்வாகி ஐயப்பன், தொண்டர் அணி அமைப்பாளர் இவர்களும் சிறப்பாக பணியாற்றினார்கள். இந்த முகாமில் பள்ளி சிறார் தளபதி ஆட்சிக்காக மிக பங்காற்றிய எங்கள் பள்ளி குழந்தைகள், செல்வ குழந்தைகளுக்கு இந்த நலத்திட்ட உதவிகள் அவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்று எங்கள் தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் தளபதி அவர்கள் ஆணையிட்டார். அதேபோல் இந்த பள்ளி சிறார்களுக்கு நாங்கள் நோட்டு புத்தகம் வழங்கி அவர்களுடைய படிப்புக்கு மென்மேலும் நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகள் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் வழங்குவோம் என்று கூறுகிறேன்.